அரிசியை பயன்படுத்தி புதிய உற்பத்திகள் ஜனாதிபதி தெரிவிப்பு. பறவை மோதிய பயணிகள் விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கம். பல்கலை விரிவுரையாளர்களின் பிள்ளைகளுக்கு பாரிய அநீதி. சிறைச்சாலையில் மோதல் அமைச்சரின் திட்டமிட்டல் அல்ல, இரு கைதிகளுக்கு இடையிலான மோதல். ரஞ்சன் ராமநாயக்க தெரிவிப்பு. வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு கவர்ச்சிகரமான புதிய ஓய்வூதிய திட்டம். யாழிலிருந்து ஜாசகர்கள் வெளியேற்றம். துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிட முடியாது, அதிகாரம் தொடர்பில் நீதியமைச்சர் விளக்கம். பொம்மையாக இருக்க விரும்பவில்லை, பதவியை விட்டு விலகிய கூட்டுறவு அதிகாரிகள். சமல் ராஜபக்சவின் நிறுவனத்தால் அரசுக்கு 3.5 கோடி நஷ்டம், சுகாதார அமைச்சிடம் முறைப்பாடு. கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் நாமல் ராஜபக்சவிடம் மேலதிக விசாரணை. மடிக்கணனிகள், கையடக்கு தொலைபேசிகள் உள்ளிட்ட 41 உபகரணங்கள் சிஐடியினால் பறிமுதல். சவட்காரத்தினுள் ஹெரோயினை மறைத்து கடத்திய நபர் கைது. வடகிழக்கில் உள்ள ஆயர்கள், அருட்தந்தேர்கள் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் எத்தகைய மனநிலையில் இருக்கின்றார் என்பதை தமிழ் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு. யாழ் நகர் பகுதியில் சுற்றுச்சூழலுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தும் விதத்திலும் சுற்றுலா பயணிகளுக்கு இடையூறாகவும் இருந்த 30க்கும் அதிகமான ஜாசகர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் போலீசாரின் பங்களிப்புடன் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக வடமாகாண சுற்றுலாத்துறை தலைவர் வைத்தியர் விவேகானந்த ராஜா தெரிவித்துள்ளார். தூய்மையான சுற்றுச்சூழலை ஏற்படுத்தவும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். யாழ்கோட்டை சுற்றுவட்டம், பேருந்து நிலையம், கஸ்தூரியார் வீதி, மின்சார நிலைய வீதி, போதனா வைத்தியசாலை ஆகிய பகுதிகளில் பொதுமக்களிடமிருந்து கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய இந்த சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. வெளி மாவட்டங்களிலிருந்து சென்று யாழில் ஜாசகத்தில் ஈடுபட்டோரை அவர்களது சொந்த ஊருக்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் சிறுவர்களை ஜாசகத்தில் ஈடுபடுத்தியோருக்கு எதிராக நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அரிசி நுகர்வை உணவாக மாத்திரம் மட்டுப்படுத்தாமல் அரிசி சார்ந்த ஏனைய துணை உற்பத்திகளுக்கு பயன்படுத்துவதன் மூலம் அரிசிக்கான சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். கெபித்திகுல்லாவ பிரதேசத்தில் புதிய நேர்த்திட்டம் ஒன்றை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் நாட்டின் நெல் உற்பத்தி குறைந்த மட்டத்தில் இருந்ததால் அரிசியிலிருந்து ஏனைய உற்பத்திகளை மேற்கொள்வதை தடை செய்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்ததாகவும் தனது அரசாங்கம் அந்த வர்த்தமானி அறிவித்தலை நீக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க இதன்போது தெரிவித்தார். நெல் உபரி காணப்படும் காலங்களில் விவசாயிகள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளை தவிர்த்து சந்தையில் நெல்லுக்கான அதிக போட்டித்தன்மையும் நியாயமான விலையும் பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஜனாதிபதி கூறினார். எதிர்காலத்தில் நாட்டில் சோறு தவிர கால்நடை தீவனம், பியர், வைன், பிஸ்கட் மற்றும் கேக் வகைகள் உள்ளிட்ட பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தி பொருட்களுக்கு அரிசியை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். இதன் மூலம் நெல் கொள்வனவு செய்வதற்கு சாதாரண ஆலை உரிமையாளர்களுக்கு மேலதிகமாக வைன், பிஸ்கட் மற்றும் கால்நடை தீவன உற்பத்தியாளர்களும் போட்டித்தன்மையுடன் சந்தைக்கு வருவதால் விவசாயிகளுக்கு தமது அறுவடைக்கு மிகவும் நியாயமான மற்றும் அதிக விலையை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அதன்படி பயிர்ச்செய்கையின் உற்பத்தி திறனையும் உழைப்பையும் மேலும் அதிகரித்து இந்த புதிய சந்தையை இலக்காக கொண்டு நெல் பயிர்ச்செய்கை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டார். கட்டுநாயக்கவிலிருந்து துருக்கியின் ஸ்தான்புல் நகரை நோக்கி புறப்பட்ட பயணிகள் விமானத்தின் மீது பறவை ஒன்று மோதியதை தொடர்ந்து வான்வெளியில் சுற்றி வந்த குறித்த விமானம் தற்போது பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டுள்ளது. TK-731 என்ற விமானம் 246 பயணிகளுடன் இன்று காலை 7:07 மணிக்கு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட போதே இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து விமானத்தை பாதுகாப்பாக தரை இறக்குவதற்காக நீர்கொழும்பு களப்பிற்கரையில் மிகவும் தாழ்வாக பறந்து எரிபொருளை குறைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. A330 ரகத்தைச் சேர்ந்த இந்த அகலமான உடல் அமைப்பை கொண்ட பயணிகள் விமானம் இன்று காலை 10:24 மணிக்கு தரையிறக்கப்பட்டது. இந்த அவசர நிலை எதிர்கொள்வதற்காக விமான நிலைய நிர்வாகத்தினரால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன.
அரசியல் அழுத்தங்களால் நீடிக்க முடியாது என கூறி ரைகம் ஊடகப்பத்துவ பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் மற்றும் உப தலைவர் ஆகியோர் தமது பதவிகளிலிருந்து விலகியுள்ளனர். தலைவர் அனுப்பி வைத்துள்ள ராஜினாமா கடிதத்தில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. 2025 3/2 முதல் நான் பிரதிநிதித்துவம் படுத்தும் அரசியல் நீரோட்டத்திலிருந்தும் உங்கள் அனைவரின் ஆசியுடனும் ஒத்துழைப்புடனும் நான் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன். உங்கள் அனைவரின் ஆசியுடனும் ஒத்துழைப்புடனும் நான் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அதன் பிறகு சங்கத்தின் முன்னேற்றத்திற்காக எனது நேரம், உழைப்பு மற்றும் வணிக நடவடிக்கைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு பணிப்பாளர் சபை மற்றும் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பணிப்பாளர் சபை மற்றும் பொது முகாமையாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் இணைந்து நிதி நெருக்கடிகள், நிர்வாக சிக்கல்கள், தடைகள் மற்றும் சவால்களுக்கு முகம் கொடுத்து களுத்துறை மாவட்டத்தில் உள்ள 10 சங்கங்களுக்கு மத்தியில் எமது சங்கத்தை முதலிடத்திற்கு கொண்டு வந்ததுடன் மேல் மாகாண ஆணையாளரின் பாராட்டுகளையும் பெற்றோம். தற்போது எழுந்துள்ள பல சிக்கல்கள் காரணமாக 2026 7/6 முதல் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்போது சங்கம் கடுமையான அரசியல் தலையீட்டிற்குள்ளாகியுள்ளது. இதுகுறித்து உப தலைவர் தனது கடுமையான எதிர்ப்பு மற்றும் அதிருப்தியை வெளியிட்டார். என்னை விட உப தலைவரே பல சந்தர்ப்பங்களில் இந்த செயற்பாடுகளை செய்ய வேண்டாம் என்று உறுதியாக கூறி வந்தார். ஆனால் எங்கள் பேச்சை யாரும் கேட்கவில்லை. இதனால் பணிப்பாளர் சபைக்குள்ளும் சில சிக்கல்கள் எழுந்தன. கூட்டுறவு துறையில் அனுபவம் மிக்க கூட்டுறவு சட்டம் மற்றும் அரசியலமைப்பு குறித்து புரிதல் கொண்ட முதிர்ச்சி அடைந்த ஒருவரை எமக்கு ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் வழங்க வேண்டுமே தவிர எதையும் அறியாத நபர்கள் அல்ல. அவர்கள் முன்னால் பொம்மைகளாக தோன்றி தலைவர் பதவியின் மதிப்பை குறைத்துக் கொண்டு அந்த பதவியில் நீடிக்க விருப்பமில்லாததாலேயே நான் இந்த பதவியிலிருந்து விலகுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் சுமார் 6,50,000 கிலோகிராம் மருத்துவ கழிவுகளை அகற்றுவதற்காக கோரப்பட்ட டெண்டர் நடைமுறையில் பாரிய நிதி முறைகேடு இடம்பெற்றுள்ளதாக சிவில் புலனாய்வு முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. குறித்த டெண்டர் கோரலின் போது மிக குறைந்த விலை குறைப்பட்டிருந்த தகுதியான நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தை வழங்காது விதிகளுக்கு புறம்பான முறையில் அதிக விலை குறைப்பட்டிருந்த நிறுவனத்திற்கு அது வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஏப்ரல் 8 அன்று கோரப்பட்ட இந்த டெண்டரில் 3 நிறுவனங்கள் விலை மனுக்களை சமர்ப்பித்திருந்தன. அதில் 1 கிலோகிராம் கழிவை அகற்றுவதற்கு முறையே 179 ரூபாய், 230 ரூபாய் மற்றும் 260 ரூபாய் என விலைகள் கோரப்பட்டிருந்தன. விதிகளின்படி ஆக குறைந்த விலையான 179 ரூபாவை கோரிய நிறுவனத்திற்கு இந்த டெண்டர் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அதிக விலைக்கு இந்த டெண்டரை பெற்றுக்கொண்ட நிறுவனம் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சமல் ராஜபக்சவுக்கு சொந்தமானது என சிவில் புலனாய்வு முன்னணி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் துரதிருஷ்டவசமாக சில நாட்களிலே இந்த டெண்டர் ரத்து செய்யப்பட்டு 1 கிலோகிராமுக்கு 230 ரூபாய் கோரியிருந்த நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அதிக விலைக்கு இந்த டெண்டரை பெற்றுக்கொண்ட நிறுவனம் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சமல் ராஜபக்சவுக்கு சொந்தமானது என சிவில் புலனாய்வு முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. சமல் ராஜபக்ச வேஸ்ட் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் என்ற பெயரில் இருந்த இந்த நிறுவனம் தற்போது அதன் பெயரை GFC என மாற்றியுள்ளதாக போதிய ஆதாரங்களுடன் சிவில் புலனாய்வு முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. குறைந்த விலை சமர்ப்பிப்பை நிராகரித்து அந்த விலையை கொண்ட அந்த நிறுவனத்தை தெரிவு செய்தமையினாலே 1 கிலோகிராமுக்கு 51% மொத்தம் 6,50,000 கிலோகிராமுக்கு கணக்கிடும் போது அரசாங்கத்திற்கு 3,31,00,000 அதிக நிதி நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதனா வைத்தியசாலையின் மருத்துவ கழிவுகளை அகற்றுவது என்பது சுற்றுச்சூழல் மற்றும் பொது சுகாதாரத்துடன் தொடர்புடைய ஒரு முக்கிய விடயமாக இருக்கும் நிலையில் டெண்டர் தொழில்நுட்ப குழுவில் உள்ள சில அதிகாரிகள் தங்களின் தனிப்பட்ட லாபங்களுக்காக அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி தகுதியான நிறுவனங்களை ஒட்டியுள்ளனர். இந்த முறைகேடு மற்றும் ஊழல் குறித்து சிவில் புலனாய்வு முன்னணியின் சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு எழுத்துப்பூர்வமான ஆவணங்களுடன் உத்தியபூர்வ முறைப்பாட்டை அளித்துள்ளார். அமைச்சர் மட்டத்தில் இதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்க வாய்ப்பில்லை என குறிப்பிட்டுள்ள அந்த அமைப்பு இது அப்பட்டமான பொதுப்பண ஊழல் என்பதால் இதுகுறித்து லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் சுகாதார அமைச்சின் செயலாளர் உடனடியாக தலையிட்டு இந்த டெண்டரை ரத்து செய்து அரசுக்கு ஏற்படவிருக்கும் இந்த கோடிக்கணக்கான நஷ்டத்தை தடுக்க வேண்டும் எனவும் இதுகுறித்து ஜனாதிபதிக்கு விரைவில் அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சிவில் புலனாய்வு முன்னணி வலியுறுத்தியுள்ளது. சிறைச்சாலை வளாகங்களில் ஏற்படும் கலவரங்களை அடக்க துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிடும் அதிகாரம் தனக்கு இல்லை என நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிய நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பு சிறையில் சமீபத்தில் ஏற்பட்ட கலவரம் மற்றும் அங்கு நடந்த துப்பாக்கிச்சூடுகள் குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் சிறைச்சாலைகள் அவசர சட்டத்தின் கீழ் நிலைமையை கட்டுப்படுத்த சிறை அதிகாரிகளுக்கு மட்டுமே துப்பாக்கிச்சூடு நடத்தும் அதிகாரம் உள்ளது என்றும் கூறியுள்ளார். ராணுவம் மற்றும் போலீசார் தொடர்பில் ஒரு கட்டளை தொடர் மூலம் செயல்படுத்தப்படும் துப்பாக்கிச்சூட்டுக்கான
உத்தரவுகள் சிறை அமைப்பில் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன என்பது குறித்து தனக்கு இன்னமும் ஆழமான புரிதல் இல்லை என்றும் அது குறித்து தனக்கு மேலதிக தெளிவு தேவைப்படுவதாகவும் அமைச்சர் ஒப்புக்கொண்டார். மேலும் நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தில் விசேட அதிரடி படையினர் துப்பாக்கிகளை பயன்படுத்தாதது தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் சிறை வளாகத்திற்குள் துப்பாக்கிகளை பயன்படுத்த சிறை அதிகாரிகளுக்கு மட்டுமே சட்டப்பூர்வ அதிகாரம் உள்ளது என்று விளக்கம் கொடுத்துள்ளார். சிறை வளாகத்திற்குள் விசேட அதிரடி படையினர் துப்பாக்கிகளை பயன்படுத்துவது சட்டவிரோதமானது என்றும் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க லஞ்ச அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார். ஆணைக்குழுவினால் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை ஒன்றிற்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக அவர் இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளார். இதன் அடிப்படையில் இம்மாதம் 17ஆம் தேதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு கருணாநாயக்கவுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய லொட்டரி சபைக்கு விசேட திட்டம் ஒன்றின் கீழ் ஊழியர்களை இணைத்துக் கொண்ட போது இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை செய்வதற்காகவே ரவி கருணாநாயக்க அழைக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக தேசிய லொட்டரி சபையின் முன்னாள் தலைவி ஷியாமிலா பெரேராவும் இதற்கு முன்னர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் சம்பவமானது சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் புனர்வாழ்வு அமைச்சின் திட்டமிட்ட செயலல்ல என்றும் அது கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட ஒரு உள் முரண்பாடு என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இந்த விவரங்களை வெளியிட்டார். சிறைச்சாலையின் உள்ளே ஒரு அறையில் அல்லது வார்டில் நூற்றுக்கணக்கான கைதிகள் அடைக்கப்பட்டு ஒன்றாக வாழும் சூழலில் இவ்வாறான மோதல்கள் ஏற்படுவது இயல்பான ஒன்று என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய சம்பவங்கள் இன்றும் அல்லது நாளையும் கூட மீண்டும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக தெரிவித்தவர் தானும் கடந்த காலங்களில் வெலிக்கடை மற்றும் அகுடுகுள பெலச போன்ற சிறைச்சாலைகளில் கைதியாக இருந்தவன் என்ற ரீதியில் இந்த அனுபவங்களை நன்கறிவதாகவும் தானும் இவ்வாறான ஆபத்தான சூழ்நிலைகளை எதிர்கொண்ட அறையொன்றிலேயே அடைக்கப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிட்டார். மேலும் சிறைச்சாலை மோதல்கள் மற்றும் அங்குள்ள நிலைமைகள் குறித்து சமூகத்தில் 2 விதமான கருத்துக்கள் நிலவுவதாகவும் சிலர் அங்கு போதிய வசதிகள் இல்லை என்று கூறும் அதேவேளை இன்னும் சிலர் சிறைச்சாலை என்பது 5 நட்சத்திர ஹோட்டல் அல்ல என்று வாதிடுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கு முன்னர் இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் போன்ற பெரிய பேரழிவுகளுக்கு கூட யாரும் இதுவரை பொறுப்பேற்காத நிலையில் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பான அமைச்சர் நான் இதற்கு பொறுப்பேற்கிறேன் என்று தைரியமாக முன்வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். வெளிநாடுகளிலும் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடந்தால் அதற்குரிய தலைவர்கள் பொறுப்பேற்பதை நாம் பார்த்திருக்கிறோம் என்றும் அதேபோன்று உள்நாட்டில் இந்த அமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்ட துணிச்சலான மற்றும் நேர்மையான குணத்தை தான் மதிப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக சிறைச்சாலை சொத்துக்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை ஆய்வு செய்ய விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த மோதல் சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதற்காக சிறைச்சாலைகள் திணைக்களத்தினால் மற்றொரு விசாரணை குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான AC கஜநாயக்க தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் கடத்தல் விவகாரம் தொடர்பாக கைதிகளின் 2 குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலில் சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தில் 8 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் 21 கைதிகள் என மொத்தம் 29 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த 8 சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உடனடி பதவி உயர்வு மற்றும் இழப்பீடுகளை வழங்குவதற்கு சிறைச்சாலைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 600க்கும் மேற்பட்ட கைதிகளை வேறு சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் மேலும் குறிப்பிட்டார். கொழும்பு கோட்டை டிரான்ஸ்வர்க் சதுக்கத்தில் அமைந்துள்ள 4.3 ஏக்கர் காணியை இந்தியாவின் நிறுவனம் ஒன்றுக்கு 99 வருட குத்தகைக்கு வழங்கியமைக்கு அமைய இடம்பெற்ற பாரிய நிதி மோசடி தொடர்பான விசாரணைகளில் நீதிமன்றத்திடம் பெறப்பட்ட சோதனையிடுவதற்கான உத்தரவுக்கமைய மடிக்கணனிகள், கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட 41 தகவல் தொடர்பு சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கு தொடர்பாக கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் பண பரிமாற்றத்துடன் தொடர்புடைய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வங்கிக் கணக்குகளை ஆரம்பித்த நபர்கள் மற்றும் அவர்கள் பணியாற்றிய நிறுவனங்களுக்கு சொந்தமான மேற்படி உபகரணங்களை அரச ரசாயன பகுப்பாய்வு பிரிவில் சமர்ப்பித்த அறிக்கை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு நீதவான் அசங்கேஸ் போதர்கமருவிடம் அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. குறித்த கொடுக்கல் வாங்கலின் போது ஜெர்மனிய வங்கியொன்றிலிருந்து 12 லட்சம் யூரோக்கள், ஆஸ்திரேலிய வங்கியொன்றிலிருந்து 14 லட்சம்
4,97,446 யூரோக்களும் உள்நாட்டு வங்கிக் கணக்குகளுக்கு பரிமாற்றப்பட்டுள்ளமை இலங்கை மத்திய வங்கி நிதி புலனாய்வு அறிக்கைகளின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து 2025 ஆண்டில் இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினர். இந்த கொடுக்கல் வாங்கலின் போது அம்பாந்தோட்டை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் வைத்தியசாலை திட்டம் ஒன்றை ஆரம்பிப்பது தொடர்பிலும் பணம் பரிமாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். இவ்வாறு பரிமாற்றப்பட்ட பணத்திலிருந்து 188 மில்லியன் ரூபாவை பயன்படுத்தி உள்நாட்டில் சொத்துக்களை கொள்வனவு செய்தமை தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர். அத்துடன் கிரிஷ் கொடுக்கல் வாங்கலின் போது 70 மில்லியன் ரூபாவை மோசடி செய்தமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதேவேளை நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட சோதனை உத்தரவுக்கு அமைய பறிமுதல் செய்யப்பட்ட கையடக்க தொலைபேசியின் உரிமையாளரான DAG சில்வா என்ற நபர் சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் குறித்த கையடக்க தொலைபேசியின் கடவுச்சொல்லை திறந்த நீதிமன்றத்தில் விசாரணை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். எனது சேவை பெறுநர் விசாரணைகளுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்குவார் என சட்டத்தரணிகளான சஞ்சய மாரம்பே, பசந்த கருணாரத்ன மற்றும் கீத் கருணாரத்ன ஆகிய சட்டத்தரணிகள் குழுவுடன் கையடக்க தொலைபேசி உரிமையாளர் சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். முன்வைக்கப்பட்ட இருதரப்பு சாட்சியங்களையும் பரிசீலித்த நீதவான் விசாரணைகளின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்திற்கு அறிவிப்பதோடு மேற்படி வழக்கு தொடர்பான விசாரணைகளை விரைவில் நிறைவு செய்யுமாறும் நீதவான் விசாரணை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். வெளிநாடுகளில் பணிபுரியும் இளைஞர்களுக்காக மிகவும் முறையான மற்றும் கவர்ச்சிகரமான புதிய ஓய்வூதிய திட்டத்தை விரைவாக தயாரிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்தார். நேற்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த பிரதியமைச்சர் வெளிநாட்டில் பணிபுரியும் தொழிலாளர்கள் இலங்கையின் தேசிய பொருளாதாரத்தின் பிரதான உயிர் நாடியாக இருப்பதாக குறிப்பிட்டார். தற்போது சுமார் 17 லட்சம் பேர் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளில் ஈடுபட்டு வருவதுடன் 2025 ஆண்டில் நாட்டின் வரலாற்றில் அதிகூடிய வெளிநாட்டு பணம் அனுப்பி வைக்கப்பட்ட போதிலும் தற்போது ஓய்வூதிய திட்டத்தில் வரும் 307 தொழிலாளர்கள் மட்டுமே பதிவு செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். தற்போதைய முறையில் உள்ள நன்மைகளை அடையாளம் கண்டு அதற்கு தீர்வாக இந்த புதிய சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்போது அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஒரே மாதிரியான முறையை பின்பற்றாமல் அவர்களின் சேவை கால மற்றும் வருமான மட்டங்களுக்கு ஏற்ப தெரிவு செய்யக்கூடிய நெகிழ்வான தெரிவுகள் உருவாக்கப்படும். அதன்படி சேவை கால முடிவில் மாதாந்த ஓய்வூதியமாக உள்ளது முதிர்ச்சி அடைந்ததும் ஒரே தடவையில் மொத்த தொகையாகவோ பலன்களை பெற்றுக்கொள்ள தொழிலாளர்களுக்கு சுதந்திரம் உண்டு. குவைத் நிதியத்திலிருந்து வெளிநாட்டு தொழிலாளர் ஓய்வூதிய திட்டத்திற்காக 2.1 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் 2026 டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் இதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்ட அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் தெரிவித்தார். தொழில்நுட்ப மாற்றத்துடன் வெளிநாட்டு தொழிலாளர்கள் சட்டப்பூர்வமாக அனுப்பும் பணத்தை துல்லியமாக பதிவு செய்வதற்காக புலம்பெயர்ந்தோருக்கான பணம் அனுப்பும் அறிக்கையை பெறுவதற்கு டிஜிட்டல் அமைச்சின் ஊடாக விசேட செயலியொன்றை அறிமுகப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு தொழிலாளியும் தாங்கள் அனுப்பிய மொத்த பணம் தொடர்பான உத்தியபூர்வ அறிக்கையை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் அந்த தரவுகளின் அடிப்படையில் அவர்கள் குறித்தான ஓய்வூதிய பலன்கள் வெளிப்படைத்தன்மையுடன் தீர்மானிக்கப்படும் என்று பிரதியமைச்சர் தெரிவித்தார். இந்த முழுமையான நலன்புரி திட்டமானது தொழிலாளியின் விருப்பத்தின் பேரிலே இடம்பெறுவதுடன் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், இலங்கை மத்திய வங்கி மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்ப அமைச்சு ஆகியவை இணைந்து இதனை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கின்றன என்றும் பிரதியமைச்சர் தெரிவித்தார். வடக்கு கிழக்கில் உள்ள ஆயர்கள், அருட்தந்தையர்கள் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் எத்தகைய மனநிலையில் இருக்கின்றார் என்பது தொடர்பில் தமிழ் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். அண்மையில் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் பேராயர் சுயநல அரசியல் குறுக்கு வழிகளினாலேயே வடக்கு கிழக்கு யுத்தம் உருவானது என நிகழ்வொன்றில் கருத்து தெரிவித்தமை தொடர்பில் கேட்டபோதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களின் போராட்டம் என்பது ஒரு அற்பத்தனமான போராட்டம் என்பது போலவும் சிலர் தங்கள் சுயலாபத்திற்காக தொடங்கியது போலவும் அதனை வியாக்கியானங்களை சொல்ல முற்படுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அவர் தொடர்ந்தும் ஈழத் தமிழ் மக்களின் போராட்டத்தை கொச்சைப்படுத்துகின்ற செயல்களும் மேலும் செம்மணி புதைகுழியில் 400க்கு மேல் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது முன்னைய ஆட்சியில் இராணுவத்தினரின் மோசமான செயல் என்பதை இலங்கையில் இருக்கக்கூடிய மதகுரு என்பவர் அதனை உலகிற்கு சரியான மொழியில் கூற வேண்டுமா இல்லையா என்பது என்ற கேள்வி இருக்கின்றது. ஆனால் இவற்றை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. இவற்றுக்கு மாறாக இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச ரீதியில் காப்பாற்றுவதற்கும் இலங்கை இராணுவ
இராணுவத்தை காப்பாற்றுவதற்கான வழிமுறைகளை செய்கின்றாரே தவிர தமிழ் மக்களின் பிரச்சனைகள் உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ பேசியதாக இல்லை. கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஒரு கிறிஸ்தவ மதகுரு என்ற அடிப்படையில் தமிழ் கிறிஸ்தவர்கள் அவருக்கு மரியாதை வழங்கலாம். ஆனால் தமிழ் மக்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம். எங்களுடைய போராட்டம் என்பது மக்களுக்கான போராட்டம், அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டம். 30 வருடத்திற்கு மேலாக தங்களது உரிமைகளுக்காக பல லட்சம் உரிமைகளை கொடுத்து போராடுகின்ற போது அந்த போராட்டத்தின் அடிப்படைகளை புரிந்து கொள்ளாது, ஏன் ஆரம்பிக்கப்பட்டது என்பதை கூட புரிந்து கொள்ளாது சிறு பிள்ளைத்தனமாக மாத்திரமின்றி அதனை அநாகரிகமான முறையிலும் குதர்க்கமான முறையிலும் கருத்துக்களை கூற முற்படுவது ஏற்புடையல்ல. வடக்கு கிழக்கில் உள்ள ஆயர்களாக இருக்கலாம், அருட்தந்தையர்களாக இருக்கலாம், கர்தினால் கூறும் விடயத்தில் மௌனமாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு முக்கிய பொறுப்புள்ளது. கர்தினாலும் என்ன கூற வேண்டும் என்ற விடயத்தில் என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றார் என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டும். வடக்கு கிழக்கு மாகாணம் உட்பட கிறிஸ்தவ அருட்தந்தையர்கள் மக்கள் போராட்ட களத்தில் இருந்தவர்கள், உயிரை கொடுத்தவர்கள். இவையெல்லாம் தெரிந்து கூட கர்தினால் மெல்கம் ரஞ்சித் இவை எல்லாவற்றையும் ஓரம் தள்ளி கருத்துக்களை வெளியிடுவது என்பது போராட்டத்தில் உயிரிழந்த கிறிஸ்தவர்களின் ஆன்மாக்களை அகௌரவப்படுத்துகின்ற காரியமாகவே பார்க்கின்றார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். இது தொடர்பில் பல தடவைகள் நாம் கருத்துக்களை கூறியிருக்கின்றோம். அவரும் எமது போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் நபராகவே இருக்கின்றார். பதவியில் இருப்பார் என்பது தெரியாது. அவர் இருக்கின்ற காலத்தில் அவருடைய தவறுகளை அவரை திருத்திக் கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் கர்தினாலுக்கான மரியாதை வழங்குவார்களா என்பது கேள்விக்குள்ளாகியுள்ளது. அவர் அதனை புரிந்து கொள்ள வேண்டும். வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் ஆயர்களுக்கு கர்தினால் மெல்கம் ரஞ்சித்திற்கு இடையிலான கலந்துரையாடல்கள் மாகாணங்களில் நிலவுகின்ற பிரச்சனைகளை எவ்வாறு எடுத்துக் கூறுகின்றார்கள், அவர் விளங்கிக் கொள்கிறார்களா இல்லையா என்பது பற்றி தமிழ் மக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்காவது தெளிவுபடுத்த வேண்டும் என்றார். சவர்க்காரத்தினுள் நூதனமான முறையில் போதைப் பொருளை கடத்தி யாழ்ப்பாணத்தின் புறநகர் பகுதியில் விற்பனைக்காக கொண்டு சென்ற ஒருவர் யாழ்ப்பாணம் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவமானது கடந்த 9ஆம் தேதி இடம்பெற்றது. இது தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாலித செனவரத்ன தெரிவிக்கையில், யாழ் மாவட்டத்தின் பல பகுதிகளில் போதைப் பொருள் வியாபாரம் ரகசியமான முறையில் இடம்பெற்று வருவதாக யாழ் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரும் போலீஸ் புலனாய்வு பிரிவினரும் இணைந்து முன்னெடுத்த நடவடிக்கையின் போது குறித்த நபர் கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாணம் உடுவில் பிரதேசத்தைச் சேர்ந்த 33 வயதுடைய ஒருவரை இவ்வாறு சவட்காரங்களுடன் கைது செய்யப்பட்டார். போலீசாரின் விசாரணைகளின் போது வெளியிடம் ஒன்றிலிருந்து பார்சல் சர்வீஸ் மூலம் வரவழைக்கப்பட்ட சவட்காரத்திற்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 7 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்ட நபர் ஏற்கனவே 2023 ஒரு தடவையும் அதன் பின்னர் கடந்த மாதமும் சிறியளவிலான குற்றங்களுக்காக கைதாகி பிணையில் விடுதலை செய்யப்பட்ட ஒருவராவார். கைதான நபரிடம் மேலதிக விசாரணையின் பின் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே யாழ் போலீஸ் பிரிவிலும் இவ்வாரம் 23 பேர் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் என தெரிவித்தனர். 2026ஆம் ஆண்டு 1ஆம் தரத்திற்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான புதிய சுற்றறிக்கையினால் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் பிள்ளைகளுக்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கங்களின் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாகவும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பாகவும் அரசாங்கத்துடன் பல தடவைகள் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் இதுவரை தீர்வுகள் வழங்கப்படாத காரணத்தினால் வரவிருக்கும் உயர்தர பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளில் ஈடுபடுவது குறித்து தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டி ஏற்படும் என்று அந்த சங்கத்தின் சம்மேளனத்தின் தலைவர் பேராசிரியர் பிரகீத் வீரதுங்க தெரிவித்தார். இதற்கமைய கடந்த நாட்களில் நடைபெற்ற அனைத்து பல்கலைக்கழக விரிவுரையாளர் சங்கங்களின் பிரதான கூட்டத்தில் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். அத்துடன் பொது கல்வி செயற்பாடுகளுடன் தொடர்புடைய அனைத்து தன்னார்வ பணிகளிலிருந்து விலகுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள உயர்தர பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீடு தொடர்பாகவும் தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மட்டக்களப்பு கல்லடி பாலத்தில் தனது ஆடைகளை கழற்றி கழுத்தை தாணி அறுத்து உயிரிழக்க முயன்ற 33 வயதுடைய ஒருவரை பொதுமக்களும் போலீசாரும் இணைந்து மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. போலீசார் தெரிவித்ததாவது, சம்பவம் நடைபெற்ற வேளையில் குறித்த நபர் திடீரென வீதிக்கு வந்து தாம் அணிந்திருந்த ஆடைகளை கழற்றிய பின்னர் கூர்மையான பொருளால் தனது கழுத்தை தானே காயப்படுத்திக் கொண்டுள்ளார். இதனை அவதானித்த பொதுமக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியதுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசாருடன் இணைந்து குறித்த நபரை பிடித்து கை மற்றும் கால்களை கட்டி பாதுகாப்பாக கட்டுப்பாடுக்குள் கொண்டு வந்தனர். பின்னர் 1990 சுவசரி ஆம்புலன்ஸ் சேவையின் மூலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆரம்பகட்ட விசாரணைகளில் குறித்த நபர் கொக்கட்டிச்சோலை முதலைக்குடா தாளையடி தெருவைச் சேர்ந்த 33 வயதுடையவர் என்றும் அவர் மனநல பிரச்சினையால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம ஹெட்டியாராய்ச்சிக்கு சொந்தமான பாணந்துறை நகரில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து வெள்ளி பேழை ஒன்று திருடப்பட்டுள்ளதாக பாணந்துறை தெற்கு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். வீட்டின் கூரையிலிருந்து பல ஓடுகளை அகற்றி சந்தேக நபர்கள் வீட்டிற்குள் நுழைந்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதுவரை நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளில் மதிப்புமிக்க வெள்ளி பேழை ஒன்று திருடப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. திருட்டை நிகழ்த்திய பின்னர் சந்தேக நபர்கள் வீட்டின் பின்புற கதவை திறந்து தப்பிச் சென்றுள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக பெறப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து பாணந்துறை தெற்கு தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.